நேற்று மீண்டும் மதுரை கிளை நீதிமன்றத்தில் இந்த தீபத்தூண் விவகாரம், அதுவும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சம்பந்தமாக இருந்தது. அப்பொழுது அமைச்சர் ரகுபதி குறித்து ஒரு காட்டமான கருத்தை நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் சொல்லியிருக்கார். ஸ்டெப்பு போயிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு முதல்ல அடிப்படை அறிவு இருக்கான்னு எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது, அதை நினச்சி எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் வந்ததுன்னா அது குறித்து வேற யாருமே கருத்து சொல்லக்கூடாது. அது குறித்து மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கிற ஒரு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகு நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்லாம் ஒருத்தர் சொல்ல முடியாது. இதை நான் மாற்றக்கூடிய வகையில செயல்படுவேன் அப்படின்லாம் ஒருத்தரால் அதிகாரம் படைத்த வேற யாருமே இல்லை. இப்போ நான் சிங்கிள் ஜட்ஜு நான் சொன்னேன்னா அடுத்தது டபுள் 2 பேர் 2 நபர் நீதிபதி அந்த அமர்வுக்கு போகலாம். அதுக்கு அடுத்தது உச்ச நீதிமன்றத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஒரு பேசியிருக்காரு அப்படின்னா, இல்லை நீங்கள் தினமலர் செய்தித்தாளில் வந்த இதை வச்சு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதாவது அரசு தரப்பில் ஆஜரான அந்த சொலிசிட்டர் அவர் சொல்லும் பொழுது, ஆனால் அதை அவர் இப்போது வரைக்கும் மறுக்கலையே. செய்தித்தாளில் வந்தது தினமலரில், அது சம்பந்தமாக பல விவாதங்கள் பொதுவெளியில் இருந்தது, ஆனால் அதை அவர் மறுக்கவே இல்லையே. அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளது தானே வேணும் நீதிமன்றமும். அவர் சொன்ன கருத்து என்ன சொல்கிறாருன்னா, எப்படி சுடுகாட்டில் இதான் எரிக்கணும் பணத்தையோ, அதே மாதிரி தீபத்தூணை எந்த இடத்துல ஏற்றணும்னு ஆரம்பத்துலேருந்து இருக்குதோ அதான் ஏற்றணும், புதுசாலாம் நடைமுறை பண்ண முடியாது அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு மிக காட்டமாக்குது. அவருக்கு எல்லாம் இப்போ திரும்ப இங்கே நோட்டீஸ் அனுப்பிச்சு சம்மன் அனுப்பிச்சு நீதிமன்றத்துக்கு வாங்கன்னு சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. மேபி நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிறது மாதிரி கூட அந்த அரசு தரப்பில் ஆஜரான அட்வொகேட்டை கேட்டிருக்காரு. இந்த செய்தியை எப்படி பார்க்க, ஒரு திமுக மந்திரி சபையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு, அது சட்ட அமைச்சருக்கு, சட்டங்களை பற்றிய அடிப்படை அறிவு கூட இல்லை என்று அது அதிர்ச்சியா இருக்கு என்று சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்கார். ஆனா இந்த நீதிபதி சொல்லக்கூடிய இந்த கருத்தை நான் மாற்று கருத்து, எனக்கு ஒரு வியூ இருக்கு. ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா அமைச்சர்களையும் சமமாகவே பார்க்கிறார். சமந்தான், அது வித்தியாசம் கிடையாது. அதனால ஒரே ஒரு அமைச்சருக்கு மட்டும் அடிப்படை அறிவு இல்லை அப்படின்னு அதிர்ச்சி அளிக்கிறதுன்னு சொல்ல நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. ஸ்டாலின் சொல்லியிருக்கார், நானும் சமம், மந்திரிகள் அந்த மந்திரி சபையில எல்லாரும் சமம் சொல்லியிருக்காரு. அதனால ரகுபதிக்கு பற்றி நீதிபதி சொன்னது அது ஸ்டாலினுக்கும் பொருந்தும், மற்ற அமைச்சர்கள் எல்லாருக்குமே அது பொருத்தமானது. அப்படிலாம் நம்ம இது பண்ண முடியாது. அதுதான் என்னுடைய மாற்று கருத்து நான் சொல்றேன். இதில் நீங்க பாத்தீங்கன்னா, நான் அந்த ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஆப்பை அசைத்த குரங்கு போல, அதாவது ஒரு மர வேலை செய்யறதுக்கு அறுத்து வச்சிருப்பாங்க, டைம் ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல நிறுத்தணும், ஒரு ஆப்பு ஒன்று அடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. குரங்கு உள்ள பூந்து அந்த ஆப்பை புடுங்கும், மாட்டிக்கும். அந்த மாதிரி யாரோ ஒரு சொல்றதை கேட்டு அந்த ஆப்பை பிடிங்கின குரங்கு போல கலெக்டரை மாட்டிக்கொண்டு திரு முழிக்கிறார் என்று ஒருத்தர் சொல்லியிருந்தார். சரியாதான் இருக்கு. இப்ப நீதிமன்றத்துல நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்ட கலெக்டர் என்ன சொல்றாரு, நீதிபதி குறுக்க கேட்கிறார். இப்ப 5 பேர் கொண்ட ஒரு குழு, அப்போ என்னன்னா இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தது, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும், ஒரு பெரிய மோதல் வந்துடும், மோதல் வந்துடும், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு, வேற வழி இல்லை. அதனால நான் 144 இப்போ வேற செக்ஷன் மாதிரி இருக்கும் நியாய சாஸ்திர பிரகாரம், நமக்கு பழசான ஞாபகம் இருக்கு, 144 சொல்லுவோம். 144 பிரயோகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதனால தான் வந்தது. மற்றபடி நான் இந்த கோர்ட் உத்தரவு மீறணுங்கிற எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது. என்னுடைய நோக்கமே முழுக்க சட்டம் ஒழுங்கா காப்பாற்றும், அது ஒண்ணுதான். அப்ப நீதிபதி கேட்கிறாரு, சரிங்க இப்போ எல்லாம் காம் சோசியல் ஆர்டரா தான் இருக்கு. அந்த தீபத்தூண் என்பது அந்த மலை முழுக்க கோயிலுக்கு சொந்தமானது, தீபத்தூண் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சொந்தமானது. அந்த இடத்துல ஒரு 5 பேர் கொண்ட குழு போய் தீபத்தூணுக்கு பூஜை பண்ற சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லி நான் நியமிக்கிறேன்னா நீங்க அதை அனுமதிப்பீங்களா? தீபம் ஏற்ற வேண்டாம், இப்ப அதற்கான பூஜை பண்ணி, ஆமா நேரம் போய் போட்டு வரட்டுமே, அதானே கேட்கறாங்க. போட்டுமே 5 பேர், நான் இந்த 5 பேர் தான், எல்லாருமே போய் பொதுமக்கள்லாம் போய் பதட்டம்லாம் வராது, இந்த 5 பேர் மட்டும்தான் போறாங்க. மௌனமா இருக்கார். கேட்டு சொல்றேன். ஏன் மௌனமா இருக்கேன்னு கேட்டா, நான் மேல் இடத்துல கேட்டு சொல்லணும்.
அப்போ 144 தடை உத்தரவு கூட வந்து அவர் வந்து தன்னிச்சையாக எடுக்கவில்லை என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்கிறார். மேலிடத்துலாம் கேட்டிருக்கார். இப்ப அமைச்சர் ரகுபதியை நமக்கு என்னன்னா, இவர் பேசியிருக்கார், சுடுகாட்டெல்லாம் ஒப்பிட்டு பேசி மிக தரம் குறைவாக பேசியிருக்கார் என்று நீங்களே சொன்னீங்க. தினமலர் தான் வந்திருக்கு, மற்ற பேப்பர்ல வரலன்னு சொல்லி அழகா அதை கேட்டிருக்கார், ஏன் மறுக்கலன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த அமைச்சர் இப்படி பேசியது கூட நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இது ரகுபதி வாயால் முதலமைச்சர் பேசியிருக்கிறாரா சந்தேகம் வருது இல்லையா? ஏன்னா எல்லாம் மேலிடத்தான கை காட்டுறாங்க. அதனால என்ன ஒரு தெளிவா புரியுதுன்னா, சட்டப்படி சட்டத்தின் பிடியில் நிற்க வேண்டிய இந்த முதலமைச்சரோ, பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சரோ, அமைச்சர் சேகர் பாபுவோ, சட்ட அமைச்சர் ரகுபதியோ, இவங்கெல்லாம் தப்பிக்கதற்காக கலெக்டர், இந்த போலீஸ் ஆபீசர், அதிகாரிகளை முன்னிறுத்தி இவங்கெல்லாம் பின்னால தப்பிச்சுக்கிறாங்க. அதான் நமக்கு தெரிகிறது. ஆனாலும் கூட நிச்சயமா வந்து இந்த சட்டத்தின் பிடி இருக்கத்தான் போகிறது. நான் முதலே சொன்னது போல ஆப்பை அசைத்த குரங்கு போல இப்போ கலெக்டர் வந்து உண்மையை சொல்லி தான் ஆகணும். இப்போ வந்து இப்போதைக்கு மேலிடம்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு என்ன சொல்லுவார் தெரியாது. ஆகவே அடுத்து வந்து விசாரணை வளையத்துக்குள்ளார முதலமைச்சரோ இவங்களே வந்தாலும் கூட வரலாம், தெரியாது. ஏன்னா எப்படி போக அந்த கேஸின் மீத பார்க்கணும். அதனால நிச்சயமாக இதை வந்து ஹிந்துக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு வந்து ஹிந்துக்களுக்கு விரோதமாக இந்த திமுக அரசு இருக்கிறது. அந்த இடமே வந்து முருகன் கோயிலுக்கு, முருகனுடைய மலைக்கு சொந்தமானது என்று இருக்கும்போது எப்படி வந்து இந்த மாதிரி தடுக்க முடியும்? இது வந்து ஜிஆர் சுவாமி புதுசா ஒரு தீர்ப்பு சொல்லலை, ஏற்கனவே இருந்த தீர்ப்பை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்கார். ஏற்கனவே அந்த தீர்ப்பு என்ன, பிரிவியூ கவுன்சில்ல சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக நடந்த தீர்ப்பை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்கு. ஆகவே நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக, 100 ஆண்டுகளுக்கு மேலாகவே வந்து இந்த தீர்ப்பு வந்தாச்சு. அதுதான் எல்லாமே வந்து முன்மொழிந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களே ஒழிய யாரும் புதுசா தீர்ப்பு கொடுக்கல. ஹிந்துக்களுக்கு சொந்தமான இடத்துல ஹிந்துக்களுடைய வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஹிந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பார்வை என்ன இருக்குன்னா, இது வரைக்குமே அரசு தரப்புல இருந்து, கலெக்டர்னா அரசு தரப்பு தானே, அவங்க அந்த 144 தடை உத்தரவெல்லாம் போட்டு 2 முறை, தனி நீதிபதி தீர்ப்பு, அதுக்கு பிறகு 2 நபர் தீர்ப்பு, அவங்கெல்லாம் சொல்லி கூட தடுத்து நிறுத்தாங்கன்னா, திராவிட மாடலை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள்லாம் எப்படிப்பட்ட எஸ்பி, எப்படிப்பட்ட கலெக்டர்னு எல்லாம் கொண்டாடினாங்க, அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க. இப்ப திடீர்னு அவர் வந்து மன்னிப்பு, பொது மன்னிப்பு நான் கோருகிறேன் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் முன்னாடியே வந்து பிரதமர் நரேந்திர மோடி சுப்பிரமணிய சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு போறாரு. நாளைக்கு கலெக்டர்னா பைண்ட் டு அங்க பர்சனல் அந்த மினிஸ்ட்ரியை சார்ந்தது, நாளைக்கு அவருக்கு ஏதாவது சிக்கல் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக கலெக்டரே முன் வந்து இப்படி பொது மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை. நிச்சயமா அப்படி ஒரு பார்வை இருக்கலாம். இப்ப ஒரு அரசியல் ரீதியான, சித்தாந்த ரீதியான ஒரு எதிர்ப்பு இருக்குமே, ஆனால் கட்சி சார்பானது. நீதிமன்றத்துல வந்து தீர்ப்பு வரும்போது செயல்படுத்த வேண்டிய எக்ஸிகியூஷன் யார் பண்ணணும்? கலெக்டரோ, ரெவன்யூ அத்தாரிட்டிஸோ, போலீஸோ செய்யணும். அவங்கள்ட்ட மறுக்க முடியும். நாளைக்கு ஆட்சி மாறலாம், காட்சி மாறலாம், ஆனாலும் கூட இதே போலீஸ் தான் இருக்க போறாங்க, இதே கலெக்டரா இருப்பாங்க, வேற டிபார்ட்மெண்ட் இருப்பார், அவ்வளவுதானே. இன்னும் வேற ஆட்சி வந்துச்சுன்னா அப்ப ஒண்ணு வேற ஸ்டாண்ட் எடுப்பாரா? நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தணுங்கிறது இவருடைய அடிப்படை கடமை. அந்த கடமையிலிருந்து வழிவிருக்கிறார் என்பதை தெளிவா சுட்டி காட்டியிருக்கிறார். நிச்சயமாக கலெக்டர் வந்து சட்டத்தின் பிடி முன்னால் அவருக்கு உரிய தண்டனை கிடைக்கணும். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சாதான் தமிழகத்துல இதே போல ஒரு சூழ்நிலை அடுத்த முறை நடக்காது. நீங்க ஒரு விஷயம் சொல்லும்போது ஞாபகத்துக்கு வருது, நம்ம ஒரு தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படி சொல்லுவாங்க. அதனால இவங்கெல்லாம் யார் வேண்டுமானாலும் வந்து நான் சொன்ன அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர் எல்லாம் வந்து இந்த மாதிரி சட்டத்தின் பிடியில தப்பித்து கூட போகலாம், வாய்ப்பு கூட வரலாம். ஆனாலும் கூட நிச்சயமாக முருகன் உரிய தண்டனை கொடுப்பார், அது நடக்கும். எப்படி கொடுப்பார், எப்ப கொடுப்பார், முருகன் கையில இருக்கு. இந்த தீர்ப்பு வந்த நிலையில இந்து அமைப்பினரும் பொதுமக்களும் முருக பக்தர்களும் கிரிவலம் போயிருக்கிறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அந்த கிரிவலம் என்பதே வந்து ஏதோ இப்போ புதுசா ஏற்படுத்திய ஒன்று என்று பல பேர் சித்தரிக்கிறார்கள். அந்த மலைக்கே பேரே வந்து அந்த ஊர், அந்த கோயில் சிவனுக்கு பேர் வந்து பரங்கிநாதர். அந்த பரங்கிநாதர் முருகன் வந்து தவம் செய்த புராணத்துல, தல புராணத்துல இப்படிதான் வருது, முருகன் தவம் செய்து முருகனுக்கு காட்சி அளிக்கிறார்.
அப்ப இங்கேயே நீங்களே ஒரு மலையா இருங்கன்னு சொல்லி முருகன் வேண்டதுனால பரங்கிநாதர் என்கின்ற பெயர்ல பரங்குன்றம் என்ற பெயர்ல பரங்கிநாதர் அங்கு வீற்றிருக்கிறார். எப்படி திருவண்ணாமலையில சிவனே வந்து அம்சமாக வீற்றிருக்கிறாரோ அதே போல பரங்குன்றமாக இந்த பரங்கிநாதர் இந்த ஊரில் இருக்கிறார். அதுக்கு முன்னால திரு என்கின்ற அடைமொழி சேர்த்தான் திரு பரங்குன்றமாக வந்திருக்குது. அந்த ஊருடைய வரலாறு, ஸ்தல வரலாறு. அதனால அந்த கிரிவலம் வரக்கூடிய ஒரு வழிபாடு என்பது காலங்காலமாக இருக்கிறது. இன்றைக்கு அதே சில பேர் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. பொதுவாக பௌர்ணமி பல பேர் கொஞ்சம் பேர் போவாங்க. இன்றைக்கு பொது வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஓஹோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா. நீங்க திருவண்ணாமலைக்கே பார்த்தீங்கன்னா கிரிவலம் போகக்கூடிய பழக்கம் வந்து நான் வந்து ஒரு 30 ஆண்டுகள் முன்பு நான் போயிருக்கேன். அப்போ ஒரு 8 பேர் 10 பேர் போவாங்க, அவ்வளவுதான். ஆனா போயிட்டு இருப்பாங்க. என்றைக்கு ரஜினிகாந்த் பிரபலப்படுத்தினாரோ அந்த ஒரு பங்கு அவருக்கு இருக்கு. அதன் பிறகு லட்சக்கணக்கான பேர் போறாங்க. அப்ப ரஜினிகாந்த் சொல்வதற்கு முன்பு யாரும் போகலன்னு அர்த்தமாகும். அப்படி கிடையாது. அந்த கிரிவலம் எண்ணிக்கை அதிகமாக்கிறது. அதனால கிரிவலம் போகக்கூடிய பழக்கம் என்பது இங்க மட்டும் இல்ல, பல ஊர்கள் இப்படி இருக்கிறது. கரூர் பக்கத்துல நீங்க கரூர்ல இருந்து மணப்பாறை போற வழியில இதே போல ஒரு கோயில் இருக்கிறது. ஐயர் மலை என்று சொல்வார்கள். காக்காய் பறக்காத மலைன்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கிறது. அது கிரிவலம் வருவாங்க. இப்படி கிரிவலம் வரக்கூடிய பழக்கம் வந்து பல ஊர்கள்ல இருக்கு. ஃபேமஸ் வந்து திருவண்ணாமலை. இதே போல திருப்பங்கூடத்துல இருக்கிறது. ஆகவே மீண்டும் கிரிவலம் வர ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்துக்கள். அந்த மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம் என்பதை, அந்த வழிபாட்டு உரிமையை நிரூபித்திருக்கிறார்கள் இந்துக்கள். அவர்களை பாராட்டுகிறோம்.